ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கறி சட்டியில் எப்படி ரொம்ப சுவையான சிக்கன் கிரேவி செய்கிறதா பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் டிஃபன் இல்லை சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ் மசாலா அரைக்கிறதுக்கு 20 கிராம் பூண்டு, 20 கிராம் இஞ்சி, 4 காய்ந்த மிளகாய், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பூண்டு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். டிஸ்பிளேயில் இருக்கிற மாதிரி தான் உங்கள் மசாலா இருக்கும். ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 3 காஞ்ச மிளகா நான் பிச்சு போட்டிருக்கேன். அது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நான் இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்கேன்ல, அந்த மசாலாவை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே பொரியட்டும். இப்போ மசாலா நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் 3 பொடிசாக கட் பண்ணி போட்டுருங்க. அது கூட ஒரு கைப்பிடி புதினா. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 பெரிய தக்காளி ஸ்லைஸாக வெட்டி எடுத்து இப்போ அதில் போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் 3/4 கிலோ சிக்கன் நான் இங்கே நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுடலாம். நம்ம போட்டிருக்க சிக்கனை இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கிரேவியை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தட்டு திறந்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டி சிக்கன் கிரேவி ரெடி. வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் kindly subscribe to my channel. Thank you guys. Bye bye.